தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எலியும் பூனையுமாக இருந்த அமெரிக்காவும் சீனாவும் தற்போது திடீரென ராசியாகிவிட்டார்கள். அதாவது இணைந்த கைகள் என்பது போல இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சீனா உறவிலே 180 டிகிரி திடீர் தலைகீழ் திருப்பம் என்பாங்களே, அப்படி ஒரு திருப்பம். அதாவது இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு வரிகளை உயர்த்தினார்கள். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மற்ற நாடுகள் எல்லாம் எங்க அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறார்கள், நாங்கள் வரி விதிக்காமல் இருக்கிறோம், எனவே இனிமேல் அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு தான் கூடுதல் வரி விதிப்போம் என கூறி குறிப்பாக சீனாவிற்கு முதலில் 10%, பிறகு 20%, 54%, 104%, 145%, கடைசியாக 245% வரியை விதித்து அமெரிக்கா பயமுறுத்தியது சீனாவை. சீனாவும் அமைதியாக பதிலடிக்கு 34% இருந்ததை 84 மாற்றி பிறகு 125% என சீனாவும் பதிலடி கொடுத்தது. வரியை உயர்த்தியது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு தேவையான அரிய கனிமங்கள், அதாவது அமெரிக்காவினுடைய கார்கள், ஏவுகணைகள், செமி கண்டக்டர்கள் மற்றும் அமெரிக்காவின் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள், அந்த அரிய கனிமங்கள் எல்லாம் சீனா தான் ஏற்றுமதி செய்து வந்தது இதுவரை. எனவே அந்த ஏற்றுமதிக்கு திடீரென ஒரு தடை விதித்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செக் வைத்தது சீனா அமைதியாக. ஆனால் அமெரிக்கா கொக்கரித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு வரியை கட்ட வேண்டும், சீனாவை நாங்கள் வாங்க மாட்டோம், சீன பொருட்களை பகிஷ்கரிக்கும், மற்ற நாடுகளுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் என்றெல்லாம் பேசி வந்தது அமெரிக்கா. இந்த அரிய கனிமங்களில் சீனா செக் வைத்த பிறகு கை வைத்தவுடன் உடனடியாக பதுங்க ஆரம்பித்தது. பிறகு நாங்கள் சீனாவுடன் பேசுகிறோம் என்றார்கள். பிறகு மே 12 ஜெனீவாவிலே இரு நாட்டு அதிகாரிகளும் பேசி ஒரு சமரச ஒப்பந்தத்திற்கு வந்தார்கள். தற்போது அமெரிக்க ட்ரம்பே நேரடியாக ஜின்பிங்குக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் பேசினார், ஜூன் மாதம் பேசினார், 17 ஜனவரியிலே பேசினார். அதன் பின் தற்போது அந்த அமெரிக்க அதிபராக பதவி ஏற்பதற்கு முன் ஜின்பிங் இவருடன் பேசினார். அமெரிக்க அதிபருடன் பேசியதுதான். அதற்கு பின் இருவரும் பேசாமலே இருந்தார்கள். பல இடங்களில் சந்தித்த பொழுதும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் தற்பொழுது ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபருடைய ஜி ஜின்பிங்குக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த டாரிஃப் பிரச்சனை, அதாவது இந்த வரிகள் பிரச்சனையிலே நாம் சமரசத்துக்கு வருவோம் என்ற வகையில் பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பாக வாஷிங்டனில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சீனாவுடன் எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்துவிட்டது, அதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது, எனவே விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும், இந்த வரிகள் எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிடும் என்ற வகையிலே ஒரு அறிவிப்பினை அறிவித்திருக்கிறார். சீன அதிகாரிகளும் தற்காலிகமாக நாங்கள் அந்த அரிய கனிமங்களை ஏற்றுமதி செய்வதில் இந்த தடையை நீக்கி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே சீனா அமெரிக்கா இருவரும் நீயா நானா என்று போட்டியிலே டிஷும் என்று மோதி கொண்டிருந்தார்கள். தற்போது இருவரும் அப்படியே தலைகீழாக கை கோர்த்து கொண்டு நாங்கள் நண்பராகிவிட்டோம், ராசியாகிவிட்டோம் என்கிறார்கள். இது தமிழ் திரைப்படத்தில் வைரலாக பேசுகின்ற சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் ஒரு வரி வசனம் வரும், அதாவது அனைத்துமே நடிப்பா கோபால் என்று கூறுவார்கள். அப்படி போல இருவருமே எதிரியும் புனியமாக இருந்துவிட்டு தற்போது திடீரென மாறி கை கோர்த்து கொண்டு நாங்கள் நண்பராகிவிட்டோம், ராசி ஆகிவிட்டோம் என்று. எதற்காக மிஸ்டர் ட்ரம்ப் இப்படி வரிகளை உயர்த்த வேண்டும், பிறகு குறைக்கிறேன் என்ற வகையிலே மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும், எதற்காக இந்த டிராமா என்ற வகையில் தான் தற்போது சர்வதேச அரசியல் வல்லுநர்கள், நிபுணர்கள், நோக்கர்கள் என அனைவருமே இந்த கருத்தினை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா உலகின் 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள், அமெரிக்காவும் சீனாவும், 3வதாக ஜெர்மனி இருக்கிறது, 4வதாக இந்தியா இருக்கிறது. இந்த நிலையிலே அமெரிக்காவும் சீனாவும் மோதி கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு பெரும் பலன் என்று ஒரு வகையிலே பேசப்பட்டது. ஆனால் தற்போது இருவரும் சண்டை போட்டுக் கொண்ட இருவரும் தற்போது ராசியாகி கொண்டு நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டோம் என்ற வகையிலே சொல்லாமல் சொல்லி இருப்பது நிச்சயமாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு ஒரு சிறிய இழப்பு. ஏனால் சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்புகள் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் பொதுவான பார்வை. ஆனால் இவர்கள் இருவரும் தற்போது ராசியாகிவிட்டதாக கூறிக்கொண்டாலும் மீண்டும் மோதிக்கொள்வார்களா இல்லையா என்பதெல்லாம் வரப்போகின்ற காரணங்கள். என்னால் ட்ரம்பை கணிப்பது என்பது ட்ரம்பால் மட்டுமே முடியும். அவர் எப்போது எந்த முடிவை எடுப்பார், எதை மாற்றுவார் என்பது அவரால் மட்டுமே முடியும் என்றுதான் சர்வதேச அரசியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். எனவே அந்த வகையில் தற்போது இருவரும் ராசியாகிவிட்டார்கள். இருவரும் அமெரிக்க பொருளாதாரம், சீன பொருளாதாரம் ஒன்றாக தற்போது பிசினஸ் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு என்பது அடுத்தடுத்து வரும் நாட்கள் தெரியும். இதனால் மற்ற நாடுகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் தற்போதைய செய்தி, மோதிக்கொண்டிருந்த இருவரும், எதிரிகளாக இருந்த இருவரும் தற்போது நண்பர்களாக ராசியாகிவிட்டனர் என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது.